அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், பிசிஓடி பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வருங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது எள்ளு. நம்ம நிறைய பேர் வீட்டில் பொடியாக யூஸ் பண்ணுறோம், எண்ணெயாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த எள்ளினுடைய மருத்துவ பயன்கள் அப்படிங்கிறது அவ்வளோ கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி இந்த எள்ளில் என்ன மாதிரியான மருத்துவ பயன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீசேம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எள்ளு பார்த்திங்கன்னா கருப்பாகவும் இருக்குது, ஒயிட்டாகவும் இருக்குது. பட் கருப்பு எள்ளு நம்ம பயன்படுத்தும் பொழுது முழுமையான மருத்துவ பயன்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த எள்ளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய நார்ச்சத்தில் 12% கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் எள்ளில் நமக்கு 3.2 grams ஆஃப் ஃபைபர் நமக்கு கிடைக்குது. அப்போ அவ்வளோ நார்ச்சத்து கிடைக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக அமையும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதில் 5 grams அளவுக்கு நமக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் எள்ளில் நமக்கு 5 grams ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரோட்டீனோட சிறப்பு என்ன தெரியுங்களா? இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு 2 முக்கியமான ப்ரோட்டீன் கிடைக்காது. ஒன்று மெத்தியோனைன், இன்னொன்று சிஸ்டைன். இது ரெண்டுமே நான்வெஜ்ஜில் மட்டும்தான் இருக்குது. அப்போ வெஜிடேரியன்ஸ்க்கு இந்த அமினோ ஆசிட் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கும். அதை மீட் அவுட் பண்ணக்கூடிய தன்மை, சரி செய்யக்கூடிய தன்மை எள்ளுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த எள்ளை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம 6 grams வரைக்கும் எடுத்தோம்னாலே அதுலேருந்து நமக்கு தேவையான நான் சொன்ன அந்த மெத்தியோனைன் சிஸ்டைனோட ரெக்வயர்டு அமினோ ஆசிடோட ரெக்வயர்டு அளவு டோசேஜ் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த எள்ளு இரத்த கொழுப்பை சீர் செய்யக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. இன்றைக்கி ஒரு கொலஸ்ட்ரால் பேஷண்ட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு HDL LDL லெவலில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தடுமாறக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய பியூஃபார்ம் மியூஃபாவோடைய குறைபாடு தான். ஸோ பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸும் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸும் தேவையான அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கலங்கிறதுனால தான் கொலஸ்ட்ரால் மாத்திரைகள் எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஆனால் இந்த எள்ளில் ஒரு நாளைக்கு தேவையான பியூஃபா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் 41%, மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் மியூஃபா 39% நமக்கு கிடைக்குது. அப்போது இரத்த கொழுப்பு, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலோடைய அளவை நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கும் பொழுது இதில் நமக்கு தேவையான ஃபைபரும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ட்ரைக்ளிசரைடோடைய அளவையும் டோட்டல் கொலஸ்ட்ராலோடைய அளவையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை எள்ளுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு இந்த எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறதுக்கான காரணம் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் டிஃபிஷியன்சிஸ் தான், அந்த சத்து குறைபாடு தான். ஸோ அந்த கால்சியம் சத்து குறைபாடை சரி பண்ணக்கூடிய அளவில் இதுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கால்சியமில் 22% எள்ளிலிருந்து நமக்கு கிடைக்கும். மெக்னீஷியமில் 25% நமக்கு எள்ளிலிருந்து கிடைக்கும். ஸோ தொடர்ச்சியாக இடுப்பு வலி இருக்குது, மூட்டு வலி இருக்குது அப்படிங்கிறவங்க எள்ளு எடுத்துக்கும் பொழுது நமக்கு இந்த எலும்பு தேய்மானம் சம்பந்தமான பிரச்சனை சரியாகி வலிகளும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது, சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு மேங்கனீஸ் அண்ட் ஜிங்க் சத்து தான் குறைபாடு காரணமாக இருக்கும். ஸோ இந்த மேங்கனீஸ் அண்ட் ஜிங்க் எள்ளிலிருந்து நமக்கு கிடைக்கிறதுனால நல்ல தூக்கத்தையும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் டிப்ரெஷன் ஆன்சைட்டி மாதிரியான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் இந்த எள்ளு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ நம்ம ரத்தம் உற்பத்தி ஆகணும் அப்படின்னாலே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஆர்பிசிஸ்னு சொல்லக்கூடிய சிவப்பணுக்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கும். இந்த ஆர்பிசியோட ப்ரொடக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய தன்மை விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்க்கு இருக்கு. அந்த பி காம்ப்ளெக்ஸ் B1 B3 B6 எள்ளிலிருந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புள்ளதாக இருக்கு. இரத்த சர்க்கரையோடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் கணையத்தினுடைய செயல்திறனை மேம்படுறதுக்கும் தேவையான முக்கியமான ஒரு தாது பார்த்தீங்கன்னா காப்பர்.
ஸோ இந்த காப்பர் சத்து எள்ளில் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக இரத்த சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வரும். தைராய்டு மாதிரியான ஹார்மோன் பிரச்சனைகளையும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இந்த எள்ளில் இருக்கக்கூடிய சத்து பொருளுக்கு உடையதாக இருக்கு. நம்ம நோய் எதிர்ப்பு ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய தன்மையும் எள்ளுக்கு அதிகமாக இருக்கு. கருமுட்டை வளர்ச்சி சீரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு பிரச்சனை என்னன்னா காமோ டோகோஃபெரால் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் இ சத்து குறைபாடு தான். ஸோ இந்த காமா டோகோஃபெரால் சத்து பொருள் நமக்கு எள்ளுல இருந்து ஈஸியாக கிடைக்குது. அதனால கருமுட்டையோடைய வளர்ச்சியும் சீர்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளை சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. நம்ம உடம்புல ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீக்கங்கள் தான் பல நோய்களுக்கு காரணமாக இருக்கு. இன்ஃப்ளமேஷன்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 79% நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இந்த எள்ளு இருக்கு. ஸோ எப்படி இந்த ஸ்டடி பண்ணியிருக்காங்கன்னா, 3 மாதம் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 6 கிராம் எள்ளு கொடுத்து பயன்படுத்தி பார்த்துருக்காங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த 3 மாதத்திற்குள்ளாகவே இந்த இன்ஃப்ளமேஷன் சார்ந்த பிரச்சனை, வீக்கம் சார்ந்த பிரச்சனை 79% எந்த மருந்து மாத்திரைகளும் இல்லாமல் கட்டுப்படுத்த முடிஞ்சதாக இருந்தது ஒரு மருத்துவ ஆய்வு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எள்ளு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆண்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, டெய்லியுமே எடுத்துக்கலாம். 6 கிராம் வீதம் எடுத்துக்கலாம். பெண்கள் எப்போ எடுத்துக்கணும்னா, குறிப்பாக அவங்க மாதாந்திர ருது காலத்தில் இந்த எள்ளு அதே 6 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ எடுக்கும் பொழுது நான் சொன்ன அத்துணை மருத்துவ பயன்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.